Hello friends, welcome back to my channel Cook Food Junction Tamil. இன்னைக்கு மாம்பழ சீரிஸ் ரெசிபியில் நீங்கள் பார்க்க போகிறது 5வது ரெசிபி மாம்பழ ஐஸ்கிரீம். இந்த ரெசிபி வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ஐஸ்கிரீம் பிடிக்கும். அதனால் நம்ம மூணு இன்க்ரீடியன்ட் வச்சு நம்ம வீட்லேயே எப்படி சூப்பரான ஒரு ஐஸ்கிரீம் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த ரெசிபியை கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்து முடிச்சதும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை கொடுத்துருங்க. இந்த டேஸ்டியான மாம்பழ ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெசிபிக்கு மாம்பழத்தை அரைச்சி கூழ் மாதிரி செஞ்சு விழுதாக்கி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு நல்ல பழுத்த ஒரு பெரிய சைஸ் மாம்பழத்தை எடுத்துக்கோங்க. அது வந்து அரைச்சிங்கன்னா 1 கப் அளவுக்கு வரும். அதனால் நல்லா தோலெல்லாம் சீவிட்டு நல்ல பழுத்த மாம்பழத்தை ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. இது வந்து நான் சொல்கிற குவான்டிட்டிலேருந்து நீங்கள் டபுளாக கூட எடுத்துக்கலாம் நிறைய குவான்டிட்டி செய்யும்போது. இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் மெஷரிங் கப் வச்சுருந்தீங்கன்னா அதில் 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. மெஷரிங் கப் இல்லைன்னா நீங்கள் எப்பவும் அளக்கிறதுக்கு 1 கப் வச்சுருப்பீங்களா அதில் வச்சு அளத்துக்கோங்க. இப்போ இது கூட வந்து 1/4 கப் ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 கப் ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன். இந்த கண்டென்ஸ்டு மில்க் வந்து நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம். அதோட ரெசிபியும் நான் போட்டிருக்கேன். வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். இந்த மாம்பழ ரெசிபீஸில் ஏற்கனவே செஞ்ச ரெசிபீஸ் கூட நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். இப்போ இந்த மாம்பழ விழுதையும் கண்டென்ஸ் மில்க்கையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. இதுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கோம். அது வந்து 3/4 கப் விப்பிங் க்ரீம். கேக்குக்கெல்லாம் ஐசிங் செய்கிறதுக்கு நம்ம விப்பிங் க்ரீம் வாங்குவோம் இல்லையா, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ரிச் விப்பிங் க்ரீம் பிராண்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எந்த பிராண்டு கிடைக்குதோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கேக்குக்கு யூஸ் பண்ற க்ரீம் தான். ஸோ அதுலயே கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும். இப்போ நல்லா ஸ்லோ ஃப்ளேம்ல இருந்து ஹை ஃப்ளேம் வரைக்கும் நம்ம கேக்குக்கு எப்படி பீட் பண்றோமோ அதே மாதிரி பீட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஏற்கனவே மாம்பழத்தையும் கண்டென்ஸ்ட் மில்க்கையும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த விழுதை வந்து இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரே அடியா சேர்த்து மிக்ஸ் பண்ணிட வேண்டாம். தேவையான அளவு நீங்க சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேங்க. மாம்பழத்தோட ஃப்ளேவர் வந்து ஓவர் பவரிங்காக இருக்கக்கூடாது, நல்லா டேஸ்டியாகவும் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து எல்லா விழுதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணலைங்க, கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் டெக்கரேஷனுக்காக. அதை இதில் வந்து இடையில நீங்கள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அங்கங்கே உங்களுக்கு அந்த மாம்பழ டேஸ்ட் கொஞ்சம் அதிகம் கொஞ்சம் கம்மியாக அந்த மாதிரி கிடைக்கும். அது கூட நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது கூட இடையில வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ண மாம்பழத்தை ஆட் பண்ணிவிட்டு அந்த விழுதையும் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம மீதி இருக்கிற அந்த க்ரீமையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போது இந்த க்ரீமை ஆட் பண்ணிக்கிறேன். எல்லா க்ரீமையும் சேர்த்துட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். இது வந்து சின்ன சின்ன பவுலில் நீங்கள் சேர்த்து வச்சு ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்தால் இதே மாதிரி ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இதில் வந்துட்டு நான் எடுத்து வச்சுருந்த அந்த மாம்பழ விழுதை மேலே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி டெக்கரேஷன் பண்ணிக்கலாங்க. இதே மாதிரி தான் செய்யணும்னு இல்லை, உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். இது உங்களோட சாய்ஸ் தான். இப்போ இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேங்க. இதுக்கு மேலே இதை வந்து ஒரு டிசைன் மாதிரி கொண்டு வரதுக்காக நான் வந்து டூத்பிக்கு இல்லைன்னா QS வச்சிருப்போம் இல்லையா, அதை வச்சு நம்ம இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணிக்கலாம். அழகா இருக்கும் பார்க்கறதுக்கே. நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி செஞ்சு டெக்கரேட் பண்ணி சாப்பிட்றதுக்கு சர்வ் பண்ணும்போது பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப அப்பிடைசிங்காக இருக்கும், ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிசைன் பண்ணி நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். இந்த க்ரீமை வந்து நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணணும். ஃப்ரீசரில் வந்து ஒரு 8 மணி நேரமாவது கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா செட் ஆகும். இப்போ பாருங்கள், ஒரு 8 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆயிருக்கு. நம்மளுக்கு நல்லா சாஃப்டாகவும் க்ரீமியாகவும் இருக்குது. ரொம்ப ஹார்ட் ஆகாமல் நல்லா டேஸ்டியாகவும் இருந்துச்சு. ஸோ இந்த ஐஸ்கிரீம் வந்து நீங்கள் தேவைப்படும் போது கூட செஞ்சுக்கலாம். இந்த கம்மி குவான்டிட்டியில் செஞ்சுட்டு தேவைப்படும் போது நீங்கள் செஞ்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் அதிகமான குவான்டிட்டி கூட செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. நல்லா க்ரீமியாக இருக்கிறனால ஹார்டாக இல்லாமல் எடுக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா நம்ம கடையிலலாம் எப்படி ஐஸ்கிரீம் எடுப்போமோ அந்த ஸ்கூப் மாதிரி கரெக்டாக சூப்பராக வருது. ஸோ இந்த மாம்பழ ஐஸ்கிரீம் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள்
நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே வந்து நான் ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்த மாம்பழ ஸ்குவாஷை ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த மாம்பழ ஸ்குவாஷ் வந்து யூஸ் பண்ணுறதா இருக்கும். நீங்கள் சும்மா சர்வ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டோட சர்வ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செஞ்சு காமிச்ச இந்த மாம்பழ ஐஸ்கிரீம் ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மாம்பழ ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.